தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களுடைய ஆன்மீக சுற்றுலா இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. சாய்பாபா கோயிலுக்கு போகிறாரு, அதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்குது. எல்லாம் நடந்து கொண்டு கடந்த காலத்தில் புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள் வந்து கலைஞர் கருணாநிதியை பார்த்தது முதலமைச்சர் இருந்த போதுங்கிறதையும் கவனிக்கணும். ஒரு என்விரான்மெண்டலிஸ்டாக ஜக்கி சத்குருவும் வந்து பார்த்துட்டு போனாருங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். மரம் நடுறதுக்கு அது தொடர்பாக பேச வந்தேன்லாம் வந்துட்டு போனாங்க. பட் இதை தாண்டி நம்ம அரசியல் தலைவர்கள் எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய இணையர் துர்காம்மா போவாங்க. இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இணையர் அவங்களும் கூட சுவாமி தரிசனத்துக்கு போயிருந்தாங்க. எல்லாரும் நேற்று திருச்செந்தூருக்கு விஜய் போயிட்டாருங்கிறது தான் பேசி பொருளாக இருந்தது தவிர அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் நேற்று போயிருந்தாங்க. இதுக்கு அவர் கேபி அன்பழகன் நினைக்கிறேன், மற்றபடி இன்னும் 2 பேர் இவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தாரோட போனதும் கூட நேற்றைக்கு நடந்தது. யார் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்களா? யார் ஆட்சி அமைக்கணும்னு வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அவங்களாம் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க போகிறாங்களா நமக்கு தெரியல, போகிறதுனால நடக்குமாங்கிறதும் தெரியல. அதை ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ விஜய் அவர்களுடைய அடுத்த கட்டமாக அது திரும்ப திரும்ப வரக்கூடியது அவருடைய ஆஸ்தான சோதிடர் அவருடைய இன்புட்ஸ் மூலமாக தான் இவர் போகிறாருங்கிறது தான் கன்சிஸ்டண்ட்டாக வரக்கூடிய செய்தியாக இருக்குது. இன்றைக்கி புட்டபர்த்தி சாய்பாபா கோவில் அவர் காலையில் வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆட்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டார் சீறி பாயும் கார் புட்டபர்த்தியை நோக்கி இங்கேருந்து போகல, ஃப்ளைட் ஏறி இங்கேருந்து போயிட்டு அப்புறம் ஐ திங்க் மும்பை போயிட்டு அங்கேருந்து போகிறதாக ஆக்சுவல் ஸ்கெடியூலு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இன்றைக்கி புதன்கிழமை தானே, வியாழக்கிழமை தானே வழக்கமாக சாய்பாபாவுக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஒருவேளை அவர் நைட்டு ஸ்டேவா இல்லை அவருக்கு அங்கே என்ன மாதிரியான நாளைக்கு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ நம்ம இதுலேயே சாய்பாபாவினுடைய அந்த வண்டிங்கிறது வரும் இல்லையா, அந்த பாடல் ஒழிச்சுக்கிட்டு அவங்க வரக்கூடியதுங்கிறதுலாம் நம்முடைய விதிகளிலேயே நடக்கும் இல்லையா. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தான் அது நடக்கும். சில நேரங்கள் அது நல்ல நாள் விசேஷ நாளை பொறுத்து வரும்னாலும் அதையும் தாண்டி போயிருக்கிறார். மேபி அவருக்கு என்ன வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. போயிட்டு வரட்டும், எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும்னு ஒரு தலைவர் வேண்டிக்கிறதுங்கிறது நல்ல விஷயம்தான். அதை அப்படியே வச்சோம்னா அதை தாண்டி அரசியல் ரீதியிலாக இதில் நமக்கு என்ன வருத்தம் இருக்குன்னா, இவர் கோவிலுக்கு போகிறார், அதை ஓரம் விடுங்க. இந்த பசங்களுக்கு எலெக்ஷன் நாள் அன்றைக்கி எப்படி நடந்துக்கணும்னு தயவு பண்ணி உங்கள் கட்சிக்காரர்களுக்கு சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட்டில் தொடங்கி அப்படி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா சிஇசியில் தொடங்கி சிஇஏலேருந்து சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட்டில் தொடங்கி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்களை கொஞ்சம் பயிற்றுவீங்கிறது தான் நம்முடைய முதல் வேண்டுகோளாக. இது வந்து பிஎல்ஏக்கள் போவாங்களா இல்லைன்னா இவங்க கட்சி கொடுக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுத்து அப்படி போக வைப்பாங்க? இல்லை, அதுக்கு அவங்க தனியாக கட்சியின் சார்பில் அங்கே ஓட்டு என்ற இடத்துல ஏஜென்சி இருக்கணும். அதாவது இருந்த எல்லா பூத்தினுடைய ஏஜென்ட்டையும் அங்கே கொண்டு போய் இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு எம்எல்ஏ சார்பில், ஏன்னா நீங்கள் அங்கே A1 A2 BLA 1 2 போட்டிருப்பீங்க. திமுகலாம் அது கீழே ஒரு கமிட்டின்னு ஒரு 10 பேர் போட்டிருப்பாங்க. எல்லா ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுன்னு ஒரு சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட் இருப்பார். அவருக்கு கீழே அடுத்து ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அதை நேரம் அந்த லிஸ்ட்டை அவங்க ரெடி பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் அவங்க தான் ஒவ்வொரு பூத்துக்களாக அங்கே எண்ணக்கூடிய இடத்துல இருந்து தனித்தனியாக அந்த மெஷின்ஸ் எண்ணி அப்புறம் அதெல்லாம் ஒன்றா கூட்டி டேலி பண்ணுற இடங்கிறது அது இந்த பக்கம் அதிகாரிகள் பார்த்துக்க போகிறாங்க. பட் அந்த ஒவ்வொரு இதை என்ற இடத்துலையும் அவங்களுக்கான ஆட்கள், ஏன்னா ஒவ்வொருத்தரையும் மற்றவங்களுக்கு வந்ததையும் காட்டணும். உங்களுக்கு வந்ததுங்கிறத தாண்டி அவங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கு, இப்போ நீங்கள் பார்த்துருங்க, 4 பேரும் பார்த்துட்டீங்க, நான் அந்த எண்ணிக்கை தான் போடுறேங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இந்த ப்ராசஸ்க்குள்ள நமக்கு என்னென்னா, ஓட்டுக்கு காலையில் எப்படி போடுறதுன்னு மார்க் போல வீடியோ எடுத்து போட்டு கைதானாங்க. ஓட்டு பெட்டியை பாதுகாக்கிற இடத்துல அங்கே போய் வச்சா அதில் இவிஎம்மோட சிசிடிவி ரூமில் படத்தை போட்டு விட்டு அங்கே கைதானாங்க. இதை என்ற இடத்துல எதுவும் ஃபோனு கண்டு தூக்கிட்டு போயிட போகிறாங்க. அது ஃபோன் ப்ராஹிபிட்டட் ஜோன். அது மொபைல் கேண்டிடேட்டோ அல்லது கேண்டிடேட்டினுடைய ஏஜென்ட்டோ யாருமே அங்கே உள்ள ஃபோனை கொண்டு போகக்கூடாது, எண்ணக்கூடியவர்களுக்கும் கூடாது அப்படிங்கிறது விதி. உங்கள் மீது நடவடிக்கை வழக்கு பாய்ச்சப்படும், அதெல்லாம் விதிமீறல், இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா முதல் முறை இந்த உற்சாகத்தோட உத்வேகத்தோடு இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் ஒரு வேகத்தில் கூட அதை செஞ்சிடக்கூடாது. அங்கே போயிட்டு நாங்கள் இன்ஸ்டாவில் லைவ் போடுறோம்னு போட்டு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்பியினுடைய பையனோ எம்எல்ஏவோட பையனோ பாஜக எம்எல்ஏவோட பையன் போயிட்டு வரிசையாக அவன் ஓட்டு போடுறத ஃபுல்லாக இன்ஸ்டாவில் லைவ் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு வேகத்தில் எதுவும் தெரியாமல் விவரம் தெரியாமல் பிள்ளைகள் போயிடக்கூடாது. அவங்களுக்கு நீங்கள் பயிற்று வைக்கணும். இந்த வேலையை தலைவர் இல்லைன்னா அடுத்தடுத்த நிலையில் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, இல்லை தேர்தல் மேலாண்மை வியூக வகுப்பாளர், அது போக ஒரு தேர்தல் ஏகப்பட்ட பொறுப்பாளர், அது போக ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார். இப்படி எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க இல்லையா. அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த சொல்லிக் கொடுங்க அந்த பிள்ளைகளுக்கு. விவரம் தெரியாமல் போய் அதனால் அது ஒரு அவப்பெயராகவோ இல்லை அவர்களுக்கு அது தேவையில்லாத நெருக்கடியாகவோ வந்துட வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இவர் இந்த ஆன்மீக சுற்றுலா எவ்வளோ நாள் தெரியல, ஒரு 3 நாள் தானே என்ற அன்னைக்கு அவர் ஆப்வியஸாக இங்கே தான் இருப்பார். பதவி இருக்கிற அன்னைக்கு இங்கே தான் இருப்பார்.
இப்போ வாக்கு எண்ணக்கூடிய இடத்துல பல நேரங்களில் அந்த ஓவரால் இது வாங்குற இடத்துல கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. இவர் இப்போ பெரம்பூரில் இருப்பாரா திருச்சி கிழக்கில் இருப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டையும் பக்கத்தில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சார் இந்த படத்தில் வடிவேலு சொல்லுவார், டெல்லிக்கு இங்கே இருக்குது, தமிழ்நாடு கீழே அகலத்தை தொங்குது. டெல்லியிலேருந்து கொடுக்குற அதிகாரத்தை இந்த ஊப்பி மாப்பி காப்பி இவங்கெல்லாம் வாங்கிட்டு மிச்ச மீதி கொடுக்கறதுனால தமிழ்நாடுக்கு கொஞ்சம் தான் வருது. அதனால் அனுமார் சஞ்சீவி மலையை தூக்கின மாதிரி தமிழ்நாட்டை இங்கே தூக்கி டெல்லிக்கு பக்கத்தில் அலேக்கா ஃபிக்ஸ் பண்ணோம்னா நேராக டெல்லியிலேருந்து வாங்கிட்டு மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துர்லாங்கிற மாதிரி திருச்சி கிழக்கு தூக்கிட்டு வந்து பெரம்பூர் பக்கத்தில் வைக்கணுமா, இல்லை பெரம்பூரை கொண்டு போய் திருச்சி கிழக்கு பக்கத்தில் வைக்கணுமா, இதெல்லாம் நடக்கிற கதையாகிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் அவருடைய சார்பில் பொம்மைகளை கொண்டு போகலாம் இல்லை அந்த இதில் அவங்க செஞ்சது. நான் வேற என்ன, நீங்க வேற ரூட்டு போறீங்க. இல்லை சார், பிரச்சாரத்துக்கு அதை தானே கொண்டு போனாங்கிறத நான் சொன்னேன் சார். அது போக பார்த்தீங்கன்னா இவங்க அந்த லேசர் பிரிண்டர் லெவலுக்குலாம் போவாங்களான்னு தெரியல, ஹாலோகிராமில் கொண்டு போகிறது, அவரை மாதிரி அந்த உருவம் இது பண்ணி குரல்லாம் கொடுத்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அதில் எல்லா தொகுதியிலையும் விஜய் நிற்கிறதாக நினச்சி ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். எல்லா தொகுதிக்கும் வந்து வேட்பாளர்கள் அவங்கவுங்க போவாங்களா? எல்லா தொகுதியிலையும் ஏற்கனவே தாவேகா தம்பி தங்கைகளை குறி வச்சு ஆளாளுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது புடவை, டிஷர்ட்டு, காலாண்டு, போட்டோ ஃப்ரேம், அதுன்னுட்டு எக்கச்சக்கமாக இறக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதில் கூடுதலாக இந்த பொம்மையை விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா? 234 தொகுதிக்குமான வாக்கு எண்ணும் மையங்களில் விஜய் சார் வரணுன்ட்டு அதெல்லாம் ஏற்கனவே இதில் கொடுமை என்னென்னா, பல இடங்களில் நம்ம கேட்கக்கூடிய செய்தி, வேட்பாளர்களுடைய செலவுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது. கட்சி சார்பில் ஏதாவது ஒரு பணம், நீங்கள் சில இடங்கள்லாம் அந்த பிரச்சார வாகனத்துக்கு டீசல் போட வழி இல்லாமல் நின்ற வேட்பாளர்கள் வீட்டு பத்திரம் வரைக்கும் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அதுவும் தீர்ந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த வேட்பாளர்கள் எல்லாம் நமக்கு செய்திகள் வருது. போத்தியமான அளவுக்கு கட்சியிலேருந்து அதை மேலிடத்துலேருந்து கொடுக்கல. அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய செலவே, நம்ம மற்ற விஷயங்களுக்கு போக வேண்டாம். இப்படியான சூழல் இருக்குது அப்படிங்கிறது களத்திலிருந்து நமக்கு செய்திகள் கிடைக்குது. கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க அதை பெருமை வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. இல்லை, இது வெளிவரும். எப்போ வெளிவரும்னா உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு களத்தில் என்னென்ன நடந்தது, யார் எவ்வளோ செலவு பண்ணாங்க, எவ்வளோ ஓட்டாண்டி ஆனாங்க, விஜய் அண்ணாவை நம்பி நின்று நடுத்தருவுக்கு வந்த குடும்பங்கள், இப்படி லிஸ்ட்டுகள் வந்து நிச்சயமாக வரும். அப்படி சொல்லக்கூடியவர்களின் மீது விமர்சனங்கள், தாக்குதல்கள் அப்படின்னு எதாவது போச்சுன்னா அது அதில் மேற்கொண்டு குழப்பமாகக்கூடிய சூழல் வரும். இது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ இதெல்லாம் இங்கே பயிற்சி கொடுத்து இந்த இருக்கக்கூடிய 4 நாட்களில் ஒரு பக்கம்னா, இன்றைக்கி வரக்கூடிய எக்ஸிட் போல்ஸ் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஏதாவது எக்ஸிட் போல் அவர் ஆட்சி அமைப்பார்னு சொல்லும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பை சான்ஸ் வருது அப்படின்னா அதை அவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்க? ஏன்னா நேற்றைக்கே ஒரு இது வந்துருச்சு, திமுக ஆட்சி அமைக்கும் 140லேருந்து 160 எல்லாரும் எழுதுவாங்க, அதை நம்பிடாதீங்க, அதெல்லாம் கட்டமைக்கப்படக்கூடியது. தாவேக்கால பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், செய்தி தொடர்பாளர்கள் இருக்கக்கூடியவர்கள்லாம் சோஷியல் மீடியாவில் அதை நம்பி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நடக்கிறத மட்டும் அமைதியாக பார்ப்போம், அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீங்கள் இந்த 4 நாள் இப்போ இருக்க இதே வைபிளே இருங்க. வைபிள் இருந்தாச்சுன்னு சொன்னால் ஆட்சிக்கு வந்துடுமா? அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் வைபிளை தான் பூத்தில் குத்துன்னு குத்தி ஓட்டு இறக்கிருக்காங்க. அப்புறம் என்ன நீங்கள் இல்லை, இதில் இந்த சின்ன குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது இருக்குது. நேற்றைக்கு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் பேசினார், பிரபாகரன் அவர்கள் பேசி அந்த பேச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எனக்கு அதை குழந்தைகளை விடவும் குழந்தைகளின் பெற்றோர்களை தான் நீங்கள் இந்த இடத்துல மிக நம்ம ஏவன்னா உள்ள சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு இதை சொல்லி கொடுத்து ஒரு சில வேலையெல்லாம் அதை கரெக்டாக கட் பண்ணலை. குழந்தை பேசி முடிச்சதும் எல்லாம் குடும்பமாக கைத்தட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரியாலிட்டி ஷோவை நடத்திட்டு இருக்கீங்க? இந்த டிவியில் பூரா பாடல் போட்டி ஆடல் போட்டின்னுட்டு குழந்தைங்களை இது பண்ண வச்சு குடும்பமே கூடி அழும். மார்க் வாங்கினாலும் அழும், மார்க் வாங்கினாலும் அழுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தேவையில்லாத அந்த மன எழுச்சியை உளவியலை சிதைக்கக்கூடிய வேலை இருக்குல்ல, இதை குடும்பமே செய்யுது. இந்த இடத்துல நம்பர் 1 கல்பிரிட்டாக நம்ம அவர்களுடைய பெற்றோர்களை செய்ய வேண்டியிருக்கிறது. குழந்தைகளை கண்டென்ட் ஆகக்கூடிய அந்த உளவியல் நமக்கு உள்ளபடியே அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு பெருமளவுக்கு சமூகம் தன்னை கேள்வி கேட்டுக்க வேண்டிய சூழலோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குழந்தைகளை தாண்டி இவங்க அடுத்து என்னென்ன விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இந்த 4 நாட்கள் வெறும் இந்த எக்ஸிட் போல் நம்பரை வச்சு தான் திரும்ப நம்ம ஓட வேண்டியிருக்கும். 4 நாட்கள் மொத்த விவாதமும் இதில் என்னென்னா, ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதை போல் யார் ஜெயிக்க முடியாதுன்னு வாய்ப்பு வருதோ அந்த கட்சிகள் பெரும்பாலும் அடுத்த 3 நாள் விவாதத்தை புறக்கணிச்சிருவாங்க. நாங்கள் மக்களை நம்புகிறோம்,
மக்களோடும் ஆண்டவனோடும் தான் கூட்டணி, அது நாங்கள் எப்போதும் அதே நிலையில் தான் இருப்போம், நீங்கள் எண்ணும் போது பாருங்கள் அப்படின்னுட்டு எக்ஸிட் போலில் எண்ணிக்கை வரலன்னா. இப்போ உதாரணத்துக்கு கடந்த முறை மோடி அவர்கள் 450 480 இங்கே போட்டு காலகட்டத்தில் இந்தியாவில் அதை முன்கூட்டியே சென்ஸ் பண்ணாங்களோ என்னமோ, நாங்கள் நேஷனல் மீடியாஸ் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி இதில் நாங்கள் இன்றைக்கி எங்கள் கட்சிகளின் சார்பில் யாரும் போக மாட்டாங்கன்னு ஒரு பாய்காட் இதை பண்ணாங்க. அதை தாண்டி அப்புறம் விமர்சகர்கள் எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு வச்சு, மருவை வச்சு விமர்சகர்னு ஆதரவாளர் நிறையாவது கூப்பிட்டு வச்சு 5 பேராக சேர்ந்து அவர் எதிர்கட்சியினோட ஆட்களை திட்டி நீங்கள் 100 கூட வர மாட்டீங்கன்னு, அப்புறம் எப்படி 400 வந்தார், 240 ஏன் நின்றுச்சுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி முன்கூட்டியே சென்ஸ் பண்ணாலும் பாய் காட்டுறோம். அடுத்த 4 நாட்கள் அது ஏதோ என்னன்னா ஊடகங்கள் அது விவாதிக்காமல் இருக்கவும் முடியாது, விவாதிச்சா எல்லாரையும் கூப்பிடலாம், அது ஒரு சார்புத்தன்மையோடவும் போகும். அப்போ எது விமர்சனம், எது திட்டமிட்ட பரப்புரை, இப்படியான வாதங்கள் தர்க்கங்கள் இது திரும்ப சோஷியல் மீடியாவில் நான் அடுத்த 3 நாள் ஒரு பீக்குக்கு போகும். 3ஆம் தேதி நைட்டெல்லாம் உச்சத்தில் இருக்கும். நீங்கள் ஒரு பீக் கிளைமேக்ஸை நோக்கி போன மாதிரி தான். இல்லை, அடுத்த நாள் வந்து பதவியேற்புக்கே தாவைக்கா தொண்டர்கள் வந்து தயாராகிடுவாங்க, ஆனால் நாளைக்கு வந்து பதவி ஏற்றுருவார் அப்படின்னு சொல்லி. இல்லை பதவி ஏற்புக்கு திட்டம் பண்ணுவோம். ஒரு 2 நாளாச்சும் கேப் விட்டு நீங்கள் எல்லாரையும் கூப்பிடணுங்கிறதுனால பதவியேற்புக்கானது அல்ல, பதவியேற்புக்கான தயாரிப்புகள் என்ன பண்ணலாம், எங்கே பொக்கேஸ் வாங்கலாம். இப்போ அது சோஷியல் மீடியாவில் அது கலாய்ச்சி போடுறாங்களா இல்லை, ஏன்னா இப்போ பலரும் விஜய் சார் ஃபோட்டோ வச்சு போடுறாங்க, அது சர்க்கியாசமாக பகடி பண்ணுறதுக்கு பேரடி அக்கௌண்ட்டா இல்லை ஒரிஜினல் ஃபாலோவர்ஸ்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, தெரியல. அதை கொண்டாடிட்டு இருக்கிறதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுதான் நீங்கள் கலாய்ச்சி போடக்கூடிய பதிவை உண்மை நம்பி சீரியஸாக அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. முடிஞ்ச மட்டும் எல்லாரும் எப்படி முடியுமோ அதுலேருந்து, அதாவது எரியிற வீட்டில் பிடுங்கினது லாபங்கிற மாதிரி இந்த இளைஞர்களை பயன்படுத்தி அவங்கவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்கவுங்களுடைய தேவைகளுக்கு அல்லது இலக்குகளுக்கு நகர்த்திட்டு போகிறாங்களான்னு நமக்கு ஒரு அச்சம் வருது. ஏன்னா இப்போ சிலர்லாம் போடுறாங்க, மே 4ஆம் தேதி என்னோட அக்கா குழந்தைக்கு பிறந்த நாள், கேக் ஆர்டர் பண்ணலான்னு பேக்கரிக்கு ஃபோன் பண்ணால் சென்னையில் எந்த பேக்கரியுமே ஆர்டர் எடுத்துக்கல. ஏன்னா அன்றைக்கி விஜய் சார் ஜெயிக்க போகிறாருன்னுட்டு தாவேக்காரங்க மொத்தமாக ஆர்டர் எடுத்துட்டாங்களாம். அன்றைக்கி பேக் பண்ணுற கேக்கு முழுக்க சென்னையில் இப்போ கேக்கே ஒரு பேக்கரிலையும் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு தான் செஞ்சு தரணும்னு கிலோ கணக்கில் 100 கிலோ 200 கிலோன்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்களாம். சென்னையில் கேக்கே இல்லை 4ஆம் தேதிக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் விஜய் சாரோட கொண்டாட்டத்தில் தான் இணைஞ்சிக்கலான் இருக்கேன், பிறந்த நாள் அப்புறம் கொண்டாடிக்கலாம். இப்படி ஒரு வகையான பதிவு. இன்னொரு டீம் உள்ள வராங்க. என்னது, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து எங்கள் பாஸ் வராரு, அவருக்கு பொக்கே வாங்கலான்னு ஆர்டர் பண்ணலான்னு சென்னையில் பூக்கடைகளுக்கு இந்த ஃப்ளோரல் இதுக்கு ஃபோன் பண்ணால் 4ஆம் தேதி சுத்தமாக யாருக்கும் கொடுக்க முடியாது எக்ஸ்டர்னல் ஆர்டர். விஜய் சார் ஜெயிக்கிறதுனால அன்னைக்கு மாலை பொக்கே அவருக்கு ஊர்வலம் அன்றைக்கி விடுறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த மேலேருந்து பூவாக தூவுறதுக்கு நம்ம பழைய பாரதி ராஜா படத்தில் ஹீரோ ஹீரோயின் சாங்கில் அந்த சாங் ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஹீரோயின் மேலே பூவாக கொட்டுவாங்க இல்லை, அந்த மாதிரி பூ மாதிரி பொழியறதுக்கு எல்லா ஆர்டரும் விற்று தீர்ந்து போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. பச்சி சொச்சி கடை எப்படி ஏதாவது இருக்குமா, எல்லாத்தையும் வாங்கிடுவாங்களா? அன்னைக்கு ஏதாவது நல்ல நாளாக இருந்தால் கூட சாமிக்கு வைக்க கூட பூ கிடைக்காது போல், அந்த அளவுக்கு ஒரே சென்னையில் பூத்தட்டுப்பாடாக போச்சு. குறிப்பாக ஈஸியாக பக்கம் ஒன்றுமே கிடையாது. இப்படி ஒரு பக்கம் இது அவங்க உண்மையாக போடுறாங்களா, நம்ம எதுவும் பூ கிடைக்கிறதுக்கு கேக் கடையில் நம்ம பிறந்த நாள்லாம் போய் பேக்கரியில் சொல்லி அப்படியே பேரை மட்டும் எழுதி கொடுக்கணும், இருக்கிறதுல வாங்கிட்டு வருவோம். ஆர்டர் பண்ணி பழக்கம் இல்லாதனால நமக்கு அது தெரியல. இல்லை, வழக்கமாக நியூ இயருக்கு இந்த மாதிரி தான் கேக் வாங்கி வெட்டுவாங்க, பிறந்த நாளுக்கு வெட்டுவாங்க. ஆனால் இதுக்கு இந்த எலெக்ஷன் அறிவிக்கும் போது, எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது கேக் வெட்டின இதெல்லாம் இருக்கா? அபூர்வமாக யாராவது செய்வாங்க சார்? நீங்கள் பூமர் தலைமுறையோட அரசியலில் பேசுகிறீங்க சார். திமுக அதிமுகலாம் இது ஜென்சியோட அடுத்த வைப்பு சார் இது. நீங்கள் இப்போ நைட்டு 12 மணிக்கெலாம் உங்கள் காலத்தில் எழுப்பி நைட்டு 12 மணிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்கிற பழக்கம் இருக்கா? இல்லை. நியூ இயருக்கு வேறு வழியே இல்லைன்னுட்டு முழிச்சிருந்தது அப்படிங்கிறது. அது நம்ம எல்லாரும் அந்தந்த பகுதிகளில் இருக்கிறவங்க நைட்டு மாஸ்க்கு போவாங்க அப்படிங்கிறதால முழிச்சிருந்ததாக இருந்தது. பிறகு அது உலகம் முழுக்கவே அது ஒரு கல்ச்சர் ஆகி அது அப்படியே அது குளோபல் சினாரியோ. எலெக்ஷனுக்கு நீங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிற எல்லா கட்சியும் கேக் வெட்டலைன்னா அதுக்கு இவங்க வெட்டக்கூடாதுங்க முடியுமா? இது வந்து ஒரு பூமரத்தனமான கருத்து, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். அதனால் அப்படிதான் அந்த பிள்ளைகள் நினைப்பாங்க, இவங்களோட இதுக்கு தான் பேசுறது இல்லை, எல்லாம் ஆல் பூமர்ஸ் ஒன்லி அட்வைஸ் அப்படின்ற மாதிரி அவங்க கோச்சுப்பாங்க. நம்ம அந்த பிள்ளைகளோட நல்ல நட்புறவை வளர்த்துக்கணும்னா நம்ம வந்து அவங்கள மாதிரி நம்மளும் ட்ரெண்டியாக மாற வேண்டியிருக்கு. நீங்கள் அது மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ட்ரெண்டியாக மாறதில்ல, பிரச்சனை இல்லை, ஒன்றும் தெரியும்
மாறுறது கற்றுக்க வேண்டுதான் சார். ஒன்றுமே தெரியாமல் ஜீரோல இருந்து கற்றுக்கலாம். நீங்கள் என்ன பிறந்த முத நாளை எழுந்து நடந்துட்டீங்க, அந்த பிள்ளைகள் அப்படிதான் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு தாவேக்க ஆர்வலராக மாறிடலான் இருக்கேன். ஏன்னா அவர் சிஎம் ஆகிறாரு அப்படின்னா நாளைக்கு என்ன நீங்கள் விமர்சகர்னு வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு எந்த டைமும் ஓட்டிக்கலாம். ரிசல்ட்டு பிறகு அப்படிதான் இருக்கும். முந்தின நாளே மாறிட்டோம்னா தான் நம்ம மூத்த உறுப்பினர் சொல்லிக்கலாங்கிற மாதிரி. இல்லை இது நம்ம ஜோக்ஸ் அப்பார்ட், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கட்டும். ஒரு கட்சி எல்லாவற்றுக்கும் தயாராகத்தான் இருக்க வேண்டும். காலுக்கு கீழே அந்த ரியாலிட்டி நழுவி போனாலும் கூட அதற்கு பிறகு எழுந்து வருவதற்கான நேரத்தை எடுத்துக்கொண்டு ரிட்டர்ன் வருவது தான், அதுதான் ஜனநாயகபூர்வமாக எல்லோருக்கும் தேவையானதும் கூட. அந்த வகையில் அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் தயாராக இருங்கள், என்னன்னு கற்றுக்கோங்க. எலெக்ஷனுக்கு பிறகு பலர் நீங்கள் நம்பியவர்கள் விட்டு போகலாம், துரோகங்கள் நடக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும். இதையெல்லாம் எதிர்கொள்வது தான் ப்ராக்டிக்கலான விஷயம். என்ன அந்த மாதிரியான மோசமான நேரத்தில் உடனிருந்து எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பாரத்தை உங்கள் தலைவர் ஏற்றுக்கிட்டு உங்களை வழிநடத்தி கூப்பிட்டுட்டு போனார்னா தான் அது ஒரு சரியான விஷயமாக இருக்கும். அவர் அப்படி ஏற்றுக்க போகிறாரா, இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற வகையில் அவர் எடுத்துக்கிட்டு நீங்கள் வேலைகளை பாருங்கன்னு உங்களை வழிநடத்த போகிறாரா, இப்படியான பல கேள்விகள் அவருக்கு மட்டும்தான் வெளிச்சங்கிற மாதிரி இருக்குது. எலெக்ஷன் நெருங்க பல சுவாரஸ்யங்கள், குறிப்பாக இன்றைக்கு மாலை எக்ஸிட் போல்கிறதும் பல்வேறு விதமான விஷயங்களில் சஸ்பென்ஸை தன்னோட சுமந்து வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வந்த பிறகு விரிவாக பேசலாம்.